ஸோ இங்கே மொத்தமாக என்ன சொல்கிறாங்கன்னு நம்ம பார்க்கணும்னா, இப்போ ப்ரோகேரியட் நம்ம ப்ரோகேரியட்டோட பாக்டீரியாவுக்கு எப்படி நடக்கும்னா வந்து டிஎன்ஏ இருக்குது, அதில் வந்து சிக்மா ஃபேக்டர்ன்றது வந்து ஆர்என்ஏ பாலிமரைஸ்ன்றதுல வந்து போயிட்டு உட்காரும் ப்ரொமோட்டர் ரீஜனில். அப்புறமா வந்து அதில் வந்து டிரான்ஸ்கிரிப்ஷன்றது வந்து அதை எலாங்கேஷன் நடக்கும். இனிஷியேஷன் ஃபஸ்ட்டு, நெக்ஸ்ட் எலாங்கேஷன். அந்த இதில் வந்து டிஎன்ஏலேருந்து ஆர்என்ஏன்றது ரெடி ஆகுது. நெக்ஸ்ட் அதுக்கப்புறமா எலாங்கேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் டெர்மினேஷன் ரீஜன் வரும்போது அந்த இடத்துல ரோ ஃபேக்டர்ன்றது வந்து அதை வந்து டெர்மினேட் எண்ட் ப்ராசஸ் பண்ணிடுது. இது இப்படி தான் வந்து பாக்டீரியாவில் டிரான்ஸ்கிரிப்ஷன் நடக்குது. இதே நம்ம யூகேரியோட்டில் எப்படி நடக்குன்னா, இந்த டிரான்ஸ்கிரிப்ஷன் ப்ராசஸ்ன்றது இந்த டிஎன்ஏன்றதுல இருக்குன்னா அதில் வந்து இப்போ ஆர்என்ஏ பாலிமரேஸ் இருக்குது, அதில் வந்து 1 2 3 இந்த அமெரிக்கில் அதில் வந்து ஒன்னுன்றது வந்து என்னென்னன்றது பார்த்தோம். ஒன்னுன்றது ஆர்என்ஏ பாலிமரேஸ் ஒன்னுன்றது வந்து 28 18 5.8 இதெல்லாம் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு 2ன்றது என்னது எம்ஆர்என்ஏ அண்டு எம்ஆர்என்ஏ and it was insertion RNA to mRNA. Okay, next த்ரீன்றது என்னது tRNA டிரான்ஸ்கிரிப்ஷன் பண்ணது 5SR RNA and snRNA. இதை பார்த்தோமா, இது மூணு தான். ஸோ இந்த இதில் வந்து இந்த ஆர்என்ஏன்றதுல வந்து இந்த ஆர்என்ஏல வந்து இன்ட்ரான்ஸ் இருக்கும், எக்ஸான்ஸ் இருக்கும்னு பார்த்தோம். இந்த ரெட் கலரில் இருக்கிறது வந்து இன்ட்ரான்ஸ், எல்லோ கலரில் இருக்கிறது வந்து எக்ஸான்ஸ். ஸோ இந்த எக்ஸான்ஸில் தான் எக்ஸ்பிரஸ் பண்ணுற ஜீன்ஸ். ஸோ இதெல்லாம் வந்து ஜாயின் ஆகிட்டு இன்ட்ரான்ஸ்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும். அதை நம்ம வந்து ஸ்ப்ளைசிங் சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் வந்து கேப்பிங்கிறது வந்து HNRNAன்றது வந்து நம்ம மெத்தில் குவானசின் ட்ரைபாஸ்பேட்ன்றது 5' வந்து கேப்பிங் பண்ணுவாங்க. டெய்லிங்கிறது வந்து டெய்ல்ன்றதுல வந்து பாலி அடினலைட் டெய்ல். ஓகே, இது இங்கே வந்து 3' வந்து இது வந்து ஜாயின் ஆகும். ஸோ நமக்கு இப்போ இன்ட்ரான்ஸ்ல ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஃபுல்லி மெச்சூர்டு HNRNAன்றது நம்ம வந்து mRNAன்னு சொல்லுவோம். இப்போ இது வந்து என்ன நடக்கணும், இந்த நியூக்ளியஸ்ன்றது இருக்குன்னா அதுலேருந்து வெளியே வரும். எதுக்காகனா டிரான்ஸ்லேஷனுக்காக. அவ்வளோதான் இங்கே மொத்தமாக சொன்ன கதை. ஸோ ஜெனட்டிக் கோடுனா என்னன்னு பார்ப்போம். ஸோ ஜெனட்டிக் கோடுனா வந்து டியூரிங் ரெப்ளிகேஷன் transcription nucleic acid was copied to from form another nucleic acid. During replication and transcription அப்போ nucleic acid வந்து காப்பி பண்ணுது காப்பி பண்ணுது ஃபார்ம் காப்பி during replication அப்போ during replication அப்பையும் transcription அப்பையும் இந்த நியூக்ளிக் ஆசிட்ன்றது வந்து ஒரு காப்பி ஆகி நமக்கு வந்து ஃபார்ம் பண்ணுது அனதர் நியூக்ளிக் ஆசிட். அதுதான் இங்கே சொல்கிறாங்க. அண்டு the process are easy to conceptual on the basis of complementarity. இந்த ப்ராசஸ்லாம் அந்த கான்செப்ட்ஸ்லாம் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும், பட் ஆனால் இதெல்லாம் அந்த காம்ப்ளிமெண்ட்ரியானது அப்படின்றாங்க. And the process of translation require transfer of genetic information from polymer of nucleotide to synthesis on a polymer of amino acid. So இந்த ப்ராசஸ் டிரான்ஸ்லேஷன் ப்ராசஸ்ன்றது வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ண ஜெனடிக் இன்ஃபர்மேஷன்ன்றது ஃப்ரம் பாலிமர் ஆஃப் நியூக்ளியோடைட்லேருந்து சிந்தசிஸ் பண்ணுற அந்த பாலிமர் ஆஃப் அமினோ ஆசிடுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க ஜெனடிக் இன்ஃபர்மேஷன் எல்லாம். neither does any complementarity exists between nucleotide and amino acid nor could be drawn theoretically. எந்த ஒரு எந்த ஒரு காம்ப்ளிமெண்ட்னால எக்ஸிஸ்ட் இருக்கிறதுன்றது வந்து பிட்வீன் இந்த நியூக்ளியோடைட்ஸ் அண்ட் அமினோ ஆசிட்க்கு உள்ளதா வந்து இந்த காம்ப்ளிமெண்ட்ரின்றது இருக்குது. இது நம்மளால் தியரிட்டிக்கலாக நம்மளால் சொல்ல முடியாது அப்படின்றாங்க. நெக்ஸ்ட் there exists ample evidence to support that nothing changes in nucleic acid. Genetic material was responsible for change in amino acid in protein. So ample evidence to support nothing change in nucleic acid. ஸோ எக்ஸிட்டாக இருக்குது. இப்போ இருக்கிற எவிடன்ஸுன்றது பார்த்தோன்னா சேஞ்ச் ஆகுது நியூக்ளிக் ஆசிடில் ஜெனடிக் மெட்டீரியலில்.
அது எதுக்குன்னா வந்து அதுக்கு எது ரெஸ்பான்சிபிள்னா அமினோ ஆசிட் ப்ரோட்டீனில் இருக்க அமினோ ஆசிட் தான் அதுக்கு ரெஸ்பான்சிபிள் இந்த சேஞ்ச் நியூக்ளிக் ஆசிட்ல சேஞ்சஸ் வருதுன்றதுக்கு அப்படின்ட்டாங்க. This lead to proportion of genetic code that could direct the sequence of amino acid during synthesis of protein. இதனால தான் ஜெனடிக் கோடுன்றது வந்து டைரெக்டாக வந்து சீக்வன்ஸ் பண்ண முடியுது அமினோ ஆசிடை டியூரிங் சிந்தசிஸ் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் பண்ணும்போது டைரெக்டாக வந்து அமினோ ஆசிடால் ஜெனடிக் கோடுன்றதை வந்து கோட் பண்ண முடியுது. டைரக்ட் அமினோ ஆசிட் டியூரிங் ப்ரோட்டீன் சிந்தசிஸ் ஜெனடிக் கோடுன்றது டைரெக்டாக சீக்வன்ஸ் பண்ண முடியும் அமினோ ஆசிட். Determine the biochemical nature of genetic material and the structure of DNA was very exciting. The proportion and dispersing of genetic code were most challenging. So, determine பண்ணா biochemical nature of genetic materialன்றது structure of DNAன்றது வந்து very எக்ஸைட்டிங்கான ஒன்று. இது வந்து ஜெனடிக் கோடுன்றது வந்து மோஸ்ட் சேலஞ்சான ஒன்று அப்படின்றாங்க. ஸோ சயின்டிஸ்ட்லாம் வந்து சிவிலைசேஷன் ஃபிசிக்கலிஸ்ட் ஆர்கானிக் கெமிஸ்ட் பயோகெமிஸ்ட் ஜெனடிஸ்ட் இவங்க எல்லாருமே வந்து இதை பற்றி ஜெனடிக் கோட் பற்றி எல்லாருமே வந்து ஆராய்ச்சி செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு. இட் வாஸ் ஜார்ஜ் கேமோ. இவர் வந்து ஒரு ஃபிசிக்கலிஸ்ட். இவர் தான் வந்து ஆர்கியூ பண்ணாரு ஒன்லி 4 பேஸ் தான் வந்து ஒன்லி 4 பேஸ் தான் அது வந்து கோட் பண்ணுறது வந்து 20 அமினோ ஆசிட் இதை வந்து கோட் பண்ணுது அப்படின்றாங்க. ஷுட் கன்ஸ்டியூட் காம்பினேஷன் ஆஃப் பேஸஸ். அந்த பேஸஸ் தான் அந்த காம்பினேஷன் அந்த பேஸோட காம்பினேஷன் சொல்கிறார். He suggests that in order to code for on all the 20 amino acid, the code should be made up of 3 nucleotides. ஸோ இவர் வந்து ஆர்டராக வந்து கோட் பண்ணி பார்க்குறாரு 20 அமினோ ஆசிட்ன்றதுக்கு அது வந்து மேடப்பாக ஆகுது வந்து 3 நியூக்ளியோடைட்னால வந்து மேடப்பாக இருக்குது அப்படின்றாங்க. This is very bold proportion and because permutation combination of 43 that is 4 into 4 into 4 would generate 64 codons. To generate many more codons are required. ஸோ ரொம்ப போல்டாக இவர் என்ன சொல்கிறாருன்னா வந்து இவர் வந்து காம்பினேஷன் பண்ணி பார்க்குறாரு. ஸோ 43ன்றது இவருக்கு வருது 4 into 4 into 4ன்றது அப்போ மொத்தம் 64 கோடான்ஸுன்றது ஜெனரேட் ஆகுது. ஸோ இன்னும் நிறைய கோடான்ஸ் வந்து தேவைப்படுது. many more codons are required. ஸோ இன்னும் நிறைய கோடான்ஸ்ன்றது ரெக்வயர் தேவைப்படுது. ஸோ providing a proof that the codon was triplet. ஸோ இதுதான் வந்து ப்ரூஃப் கோடான்றது வந்து ட்ரிப்ளெட். ஸோ மோர் ட்ரக்டிங் டாஸ்காக இருந்தது. கெமிக்கல் மெத்தடில் வந்து ஹேண்ட் கொரோனான்றவங்க வந்து இன்ஸ்ட்ருமெண்ட் சிந்தசிஸ் மூலிமா ஆர்என்ஏ மாலிகுலன்றதை வந்து டிஃபைன் பண்ணி அது வந்து நாமினேஷன் இருந்தாங்க பேசிஸ் எல்லாம். அதில் வந்து பாலிமர்ஸ் அண்டு கோபாலிமர்ஸ்ன்றது வந்து அந்த காம்பினேஷன் பேசிஸ் என்னன்னா அந்த ஹோமோபாலிமர்ஸ் அண்ட் கோபாலிமர்ஸ். நெக்ஸ்ட்டு இவர் வந்து கெமிக்கல் மெத்தட் யார் கோபைண்ட் கொரோனான்றது ஆர்கானிக் மாலிகுலாக வந்து சிந்தசிஸ் பண்ணுறாரு இண்டஸ்ட்ரி இன்ஸ்ட்ருமெண்ட் இருந்துச்சுமா. அண்டு மார்ஷல் நெல்பர்க்ன்றது வந்து செல் ஃப்ரீ சிஸ்டம் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ்ன்றது வந்து ஃபைனலாக வந்து ஹெல்ப்பாக இருந்தது. கோட் நோபி டிஸ்பர்ஸ்னால் வந்து டிஸ்பர்ஸ்னால் வந்து வெளியில் பரவுறது. ஓகே, அதுக்கு வந்து ஃபைனலாக வந்து மார்ஷல் நெல்பர்க்கோட செல் ஃப்ரீ சிஸ்டம் ஆஃப் ப்ரோட்டீன் சிந்தசிஸ்ன்றது தான் ஃபைனலாக ஹெல்ப்பாக இருந்தது. நெக்ஸ்ட்டு சிவிரோ ஆர்கோ என்சைம்ன்றது வந்து பாலிநியூக்ளியோடைடு பாஸ்போரிலேஸ். So Severo-Otto enzyme, polynucleotide phosphorylase, was also helpful in polymerizing RNA with defined sequence in a template-independent manner. Enzyme synthesis of RNA. So Severo-Otto enzyme வந்து polynucleotide